இந்த 2024ஆம் ஆண்டு பெரிய நடிகர்களின் படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த வகையில் கமல் நடிப்பில் பல வருடங்களாக உருவாகி வந்த இந்தியன் 2 படம் வருகின்ற ஜூன் மாதம் வெளியாக இருக்கு. இந்த புதிய போஸ்டருடன் லைக்கா நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர் மற்றும் துஷாரா விஜயன் போன்ற பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க. வேட்டையன் படம் கோடை விடுமுறைக்கு வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போது லைக்கா படத்தின் ரிலீஸ் தேதியுடன் ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் தான் வேட்டையன் படம் வெளியாக போதாம். ரஜினி மாஸ் லுக்கில் கையில் துப்பாக்கியோட அந்த போஸ்டரில் இருக்காரு. ரஜினி கதாநாயகனாக கடைசியாக நடித்த ஜெயிலர் படம் வசூலில் பட்டையை கிளப்பியது. அவர் கேமியா தோற்றத்தில் நடித்த லால் சலாம் படம் அந்த அளவுக்கு போகலை. ஆனால் வேட்டையன் படம் கண்டிப்பாக ரஜினியின் கெரியரில் மைல்கல்லாம் அமையும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. போஸ்டர் பார்க்கும்போது பக்கா ஆக்ஷன் கதைக்களத்தோட வேட்டையன் படம் உருவாகி இருப்பது நமக்கு தெரிய வருது. மேலும் இந்த போஸ்டரை சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட இருந்து விடாமுயற்சி சார்பாக ஏதாவது அப்டேட் போஸ்டர் வரும் சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சொன்ன மாதிரி 4 மணிக்கு வேட்டையன் படத்துடைய போஸ்டரை மட்டும்தான் வெளியிட்டு இருந்தாங்க. லைக்கா சார்பில் இருந்து விடாமுயற்சி அதிலிருந்து எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. சமீபத்தில் தான் அஜித் அவர்கள் நடிக்கிற விடாமுயற்சி படத்திலிருந்து அவர் டூப் போடாமல் நடித்த ஸ்டண்ட் காட்சிகளுடைய வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து எல்லா ரசிகர்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த வயசுலையும் டியூப் போடாமல் நம்ம அஜித் அவர்கள் நடிக்கிறாரே என்று. அதை தொடர்ந்து அதிலிருந்து ஏதாச்சும் அப்டேட் போஸ்டர்ஸ் வெளியாகும் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதுவுமே வெளியாகலை. ஆனால் ஏப்ரல் 14 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாக இருக்கட்டும், வேட்டையனாக இருக்கட்டும், இந்தியன் 2வாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக அப்டேட் இருக்கும். இல்லை டீசர், ட்ரெய்லர் எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போது ரஜினி ரசிகர்கள் செம ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம தலைவரை யங் லுக்கில் பார்க்கும் வெறித்தனமாக இருக்காங்க. ஆனால் அஜித் ஃபேன்ஸோ ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. இதனால் சமூக வலைத்தளங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. மேலும் அஜித் ரசிகர்கள் ரொம்ப சோகமாக இருக்கிற இந்த நேரத்தில் ரஜினி ரசிகர்கள் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பில் அடுத்தடுத்து எந்த அப்டேட்டை வெளியிட போகிறாங்கன்னு. நீங்கள் யாருக்கு படத்துக்காக அப்டேட்டை எதிர்பார்த்து காத்திருக்குங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ட்ரெய்லர் இல்லை எந்த டீசருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.